ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா, யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா அப்படி இன்ஃபினிட்டிவ் போட்டுக்கோங்க. யாரும் சொல்லாத அளவுக்கு நட்சத்திர பலாபலங்கள்லாம் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சுக்கிரனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணும், என்னமோ குருக்கு சனி பார்வை, சனிக்கு குரு பார்வை, செவ்வாய் பார்வை, என்னென்னமோ நாங்கள்லாம் பார்த்தோம். நீங்களும் எல்லா இடத்தையும் புரியலையே மேம், கரெக்டாக சொல்லுங்க, அதான் நான் நட்சத்திர பலன் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குது. ஓகே, என்ன பார்க்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, பிளான்ட் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, கெத்த காலத்துக்கு விட்டு நடக்க போறீங்க. எந்த ராஜா எந்த பட்டணம் போனா எனக்கு என்ன, என் காட்டில் மலைதாண்டா சாமின்ற மாதிரி இந்த தடவை அப்படியே ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். மூல நட்சத்திரக்காரர்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பூராடத்துக்கு தானே, தனுசுவையும் நல்லா தான் இருக்கு. அப்போ நடுநாயகமா இருக்கக்கூடிய இந்த பூராடத்துக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். நட்சத்திரநாதன் ராசிநாதனோடு சேர்ந்திருத்தல் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம நேரம் ரெண்டுமே எதிரும் புரியும் தான் இருக்கு. வாட்டவர் இட் இஸ், என்ன இருந்தாலும் தேவகுரு ஒரு பக்கம், அசுரகுருவ ஒரு பக்கம், எது கேட்டா இது கேட்டா இதுன்னு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுனா பூராட நட்சத்திரக்காரர்கள் தான் இல்லையா? அந்த மாதிரி இங்க நட்சத்திரநாதனுக்கு குருவினுடைய பார்வை. நட்சத்திரநாதன் குருவோட வீட்டிலேயே இருக்காரு, ராசிநாதனுடைய வீட்டிலேயே இருக்காரு. 10க்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு உட்கார வச்சு கும்மி அடிக்கிறாரு. திரும்ப 15ஆம் தேதிக்கு மேல அதே வேலையத்தான் செவ்வனே பண்ண போறாரு. இப்படி இருக்கும்போது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன கவலை? எப்பயுமே நம்ம அதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். இந்த தடவையும் அதே மாதிரிதான் இருக்க போறோம். நிறைய பேருக்கு சந்தோஷம் மேல உங்க போயிருது, விட்டு போன உறவுகள் எல்லாம் தொட்டு தொடர் போயிருது. நிறைய பேருக்கு இந்த தடவை பெயர் புகழ்லாம் கிடைக்க போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க, ஜாலியா இருக்க போறீங்க. இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போறீங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் வக்கரம். குரு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். என்ன குரு உங்களுக்கு நல்ல பிளான்ட்லாம் கிடையாது. அவர் நம்மளுக்கு எதிர்த்தாப்புல ஸ்டடியா நிற்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் கொஞ்சம் வக்கரமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எதிராளி கை கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால பூராட நட்சத்திரக்காரர்களும் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ எதிராளி கை கம்மியாக போகுது, நம்மளோட கை அப்படி தூக்கி நிற்க போகுதுன்ற மாதிரி அர்த்தம். ரொம்ப சந்தோஷங்கள் வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இப்போ ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம், முதல் 15ஆம் தேதி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன மேடம் ஹாப்பி நியூ இயர், நம்மளுக்கு தான் பொங்கலுக்கு நல்லா லீவ் விடுறாங்கல்ல, அப்போ சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு நாள் தான் லீவு, அது வேற 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது இஎம்ஐ கட்டணும், கார் லோன் கட்டணும், எவ்வளோ வேலை இருக்கு. சந்தோஷம் வரணும் எப்படி வரும்? ஆனாலும் வரும். குரு வேற வக்கரமா இருக்காரா, தேவையில்லாம ஃபினான்ஷியலா சில லைட்டா ஹாப்பி நியூ இயர் நான் ஜாலியாக கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி சில செலவுகளை செய்வீர்கள். வேணாம்னு சொன்னாலும் நான் தான் பில்லு கட்டுவேன், நீங்கள் போய் பில்லு கட்டுவீங்க. அது மூலமாக 45 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 450 ரூபா வரலாம். புரிஞ்சில்ல? ஓகே. நான் வேண்டிக்கிறேன், நியூ இயருக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பற்றணும் அப்படின்னு. பட்டுச்சுன்னா கொஞ்சம் செலவு கம்மியாக போயிடும். அதனால பார்த்து பக்குவமாக செலவு பண்ண வேண்டிய சூழலாக இருக்குது. எங்கேயாவது போனீங்கன்னா வேணும்னா மட்டும் சில விஷயங்களை எடுங்க, இல்லாட்டி எடுக்காதீங்க. ஏன்னா இந்த தடவை கண்ணெல்லாம் விரிஞ்சு, ஏன் கண்ணெல்லாம் விரியுது? 2ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. இப்போ நிறைய கண்ணெல்லாம் உறிஞ்சு நிறைய டக்குன்னு எடுத்து போட்டு அதன் மூலமாக வீட்டில் திட்டு வாங்குறதுக்கான நேரம்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஷாப்பிங்கில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் மற்றதெல்லாம் தானாக நடப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகிறது. ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதியும் இதுவரை இருந்த வக்கர நிதியும் சரியாயிடுச்சுனால பணப்பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு வெளியில வந்துடுவீங்க. இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே நிறைய ஒரு மாதிரியான சந்தோஷங்கள் தான் மேலிடும். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஒரு மாத காலம் மகிழ்வும் மற்றவர்களுக்காக நீங்க செய்யக்கூடிய உதவியுமாக இந்த ஒரு மாதம் கடக்க காத்திருக்கிறது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி படிப்பீங்க? நான் தான் சொல்லிட்டேன், நிறைய ஹாப்பியா இருக்க போறீங்க. மார்க்காவது ஏதாவது 70 தான் எடுத்தேன், 80 பரவாயில்ல, எங்க அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பூராட நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்கு அம்மா எப்படி சமாளிக்கணும்னு அழகா தெரியும். அப்படி பேசியே மயக்க எதெல்லாம் பண்ணி மயக்கணுமோ அப்படிலாம் மயக்கக்கூடிய பிளானட் தான் அங்க சுக்கிரன். அவர் மயக்காம வேற யாரும் மயக்கும். அதுவும் குருவோட வீட்டில் இருந்தா சொல்லவே வேண்டாம். அடுத்தவங்களை எப்படிலாம் மயக்கணும்ன்றத அது இந்த நீங்க உடனே தப்பாலாம் போயிடாதீங்க. அது பிசிக்கலே கிடையாதுங்க. மென்டலா, ஆத்மார்த்தமா, அழகால, அன்பால மயக்கக்கூடிய ஆட்கள் தான் பூராட நட்சத்திரக்காரங்க இல்லையா? இந்த தடவை கொஞ்சம் அப்படியே பிள்ளைங்க அந்த வேலையை அழகா பண்ணுவாங்க. அம்மாவுக்கு திட்டணும்னே மனசு வராது. பூராட நட்சத்திரக்கார பிள்ளைகளை பார்த்து பூரிப்பார்கள் பெற்றோர்கள். அந்த அளவுக்கு பிள்ளைங்க ஓரளவுக்கு நல்ல பெருமையெல்லாம் வாங்கி கொடுக்கும், பேரை வாங்கி கொடுக்கும். திடீர்னு என் பிள்ளை எப்படி வளர்ந்துருச்சு பாரு, திடீர்னு என் பிள்ளை எப்படி ஆயிடுச்சு பாரு, அந்த மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களை நினைத்து சில விஷயங்கள் நல்லவே எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். பட் ஸ்டில் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. படிக்கிற பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-20 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க
கண்டிப்பாக ஹெல்த்ல கவனம் தேவை தேவை தேவை. படுத்து இருக்கும்போது சுளுக்கு பிடிக்கலாம், காலில் கிராப் மாதிரி பிடிச்சிக்கிறது, கால் பிடிச்சி இழுக்கிறது, சுளுக்கு பிடிக்கிறது, தலைகாணி எங்கேயோ வச்சுக்கிறது, தலைவலி வர்றது, அதே மாதிரி காதுக்குள்ள தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி இது பண்ற, இதெல்லாம் புதன் இருக்கனால செவ்வனே செய்வார் அந்த லீலையை. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்க போயிட்டு காய்ச்சல் இழுத்துட்டு வர்றது எல்லா வேலையும் நடக்கும். தண்ணி கிட்ட போறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முதல் 15 நாட்கள். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா கவலைப்பட வேணாம், ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய புராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இந்த தடவை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். நான் 12ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை, ராசி நாதனுமே வந்து தன்னோட அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, நட்சத்திர நாதனும் கூட இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் சேரும்போது பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புது பொலிவு வரும். நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு இல்லைன்றவங்களுக்கு இதோ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். திருமணம் ஆகாத பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தர்களுக்கு அதற்கான இதை வந்து ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எடுப்பாங்க. ரொம்ப நாளை இழுத்தடிக்கக்கூடிய விஷயம்லாம் டக்கு டக்குன்னு ஒரு அளவுக்கு வந்து எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு, அந்த மாப்பிள்ளை வருமா வராது, இல்லை அந்த பொண்ணு கிடைக்குமா கிடையாது, இன்னும் பதில் சொல்லாம இருக்காங்க அப்படின்னா தை மாசம் உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கோச்சாரம் நல்லா இருக்கு. உங்க சுயஜாதகம் உங்களை நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல எப்படி பிளானட் இருக்குன்றத பொறுத்து பிளஸ் ஆர் மைனஸ் நிகழும். ஆனா கோச்சாரமே நல்ல வலுவா இருக்கனால கண்டிப்பாக ஒரு பாசிபிள் சைன் ஒரு 80 to 85% இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். ஓகே, நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நடக்கும், வேலையில சில முன்னேற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக என் ஃபைல் மூவ் ஆகாமல் இருக்குன்னா இந்த தடவை ஃபைல் மூவ் பண்ணி அதன் மூலமாக சில பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான பெருமை கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இடம் வாங்கி போறதுக்கான யோகம் கிடைக்கும். இல்லை பூராடத்தில் ஏதாவது ஒரு பிளானட் நின்று இருந்தாலும் சரி, சந்திரன் தான் எந்த ஒரு பிளானட் பூராடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு லக்னப்புள்ளி பூராடம் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. 60 வயது தாண்டிய பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிறைய பேர் பேரம்பேத்தியோடைய விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளை பார்த்து பூரித்ததெல்லாம் போயிட்டு பேரம்பேத்தியை பார்த்து இதில் சனி எல்லாமே பழமை கிரகம் இல்லையா, அதோட பார்வை கிடைக்கும் போது ரொம்ப சூட்சமாங்க. நீங்க நான் சொன்னேன், ஜோதிடம் என்பது ஒரு போதை. அழகா உட்காந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா நான் வேணா நீங்களே எனக்கு அடுத்த ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பூர நட்சத்திரக்கார 60 வயது தாண்டிய அம்மாக்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. எனக்கு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் பேர் அங்க இருக்கான், அமெரிக்கால இருக்கான், ஆஸ்திரேலியா இருந்தா, ஐரோப்பால இருக்கேன், எங்கேயோ இருக்கான், என் பேத்தி அங்க இருக்கு, நான் பேரம்பேத்தியை பார்க்க முடியல தவிக்கிறீங்களே, இதெல்லாம் இந்த மாசம் சரியா போயிடும். அவரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அவரோடு வெளியில போவதற்கான வாய்ப்பு, அவரோடு சுற்றுவதற்கான வாய்ப்பு, அவங்க பண்ண உணவுப் பொருளை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு போன மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் அப்படிதான் இருக்குன்ற போது போன மாசம் 15ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாசம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் அது நீடிக்கிறது. ஸோ நிறைய பேரம்பேத்தியோட சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு, அவர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம், அவர்கள் மூலமாக ஒரு மகிழ்வு, அவர்களை குறித்த ஒரு பெருமை, என்ன மாதிரியே என் பேத்தி இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் சிலாகிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் இந்த தடவை கிடைக்க போகுது. அதன் மூலமாக வாழ்வியல் அழகாக போகிறது. என்னடா வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் வாழணுண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த தடவை இருக்க போதுலாம் பாருங்க. சூப்பரா இருக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 60 வயது தாண்டிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, பூராட நட்சத்திரக்காரங்க இந்த தடவை ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வலிமையை கொண்டு வந்து கொடுக்கும். என்ன இவ்வளவு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் தேவையா? ஆமா, முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு 1 ரூபா ஒரு வெத்தலை வச்சு 13 நாள் தொடர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த 20 வயதுலேருந்து 40 வயது 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த மாதம் முடிஞ்சிடும். ஏமா நல்ல கிரகங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம லைட்டா பாலை வச்சா போதும், அது 4 போயிடும். பால் போறவனோட வேகத்தை பொறுத்து இந்த பிளானட் இந்த அவ்வளவு வேகமா இருக்கு. நீங்க லைட்டா அப்படி வழிபாடுன்ற ஒரு ஸ்ட்ரோக் வச்சா போதும், அது உங்களுக்கு பவுண்டரி தான். அதனால இந்த தடவை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தீர்களே ஆனால் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை புறா பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய புறா பார்க்கறது, நிறைய புறாவுடைய இறகுகள் வந்து உங்க கையில வருது. நீங்க போகும்போது அதுக்கான விஷயங்கள் நடக்கிறது. சில பேர் புறா வளர்க்கணும்னு ஆசைப்படுறது, புறா முட்டையை பார்க்கறது, ஏதாவது திறக்கும் போது ஒரு புறா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பறக்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய கம்யூனிகேஷன் உங்களோட கனெக்ட் ஆக போகுது அர்த்தம். புறானாலே கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விஷயம். நிறைய சமாதானங்கள் நடக்க போகிறது. அதான் சொன்னேன், 60 வயசு உங்களுக்கு சூப்பரா இருக்கு, நிறைய சமாதானங்கள் நடக்க போகிறது இந்த தடவை. ஸோ நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாம இந்த தடவை ஒரு மாதத்தை அழகா கேண்டில் பண்றதுக்கு நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த புறா பார்த்தல் என்பது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.